கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 24ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, நினைவு கூறுதல் பந்தியில் பங்கேற்க தகுதியானவர்கள் யார்? அன்பானவர்களே, கர்த்தருடைய நினைவு கூறுதல் ஆசரிப்பின் அடையாளங்கள் மிகவும் பரிசுத்தமானவை. அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று எச்சரிக்கிறார். இந்த பந்தியில் பங்கேற்பதற்கு முழுமையான மனமாற்றம், கிறிஸ்துவுக்குள் முழு விசுவாசம் மற்றும் அவரைப் போல மரிக்க முழுமையான அர்ப்பணிப்பு செய்தவர்களுக்கே தகுதி உண்டு. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தான உடன்படிக்கை செய்யாதவர்கள் வெறும் பார்வையாளராக இருந்து இதில் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாமே தவிர பந்தியில் பங்கேற்க கூடாது. பந்தியில் பங்கேற்பதற்கு முன்னதாக நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 படி, துர்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடு அல்ல என்ற தேவ வார்த்தைகளுக்கேற்ப நாம் சீக இஸ்ரேலர்கள் பஸ்கா ஆசரிப்புக்கு முன்பாக தங்கள் வீடுகளை தூய்மைப்படுத்தியது போல நாமும் நம் இருதயங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். தவறான போதனைகள், கசப்பு, கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற பாவங்களை நம் இருதயங்களிலிருந்து அகற்றுவதே உண்மையான மனமாற்றமாகும். இரண்டாவதாக, பங்கேற்பவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் தங்களுடைய மீட்கும் பொருளாக அங்கீகரிக்க வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 கூறியபடி, விசுவாசத்தின் மூலம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கே நித்திய ஜீவன் உண்டு. இந்த விசுவாசம் இல்லாமல் சாதாரணமாக இதில் பங்கேற்பது ஒருவருக்கு தகுதியற்ற செயலாகி அது தண்டனைக்கு ஏதுவாகும். கர்த்தர் இயேசு இதில் எல்லோரும் பானம் பண்ணுங்கள் என்று சொன்னது அவரைப் போல நம்மை பலியாக ஒப்புக்கொடுப்பதற்கான அழைப்பாகும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நாம் கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை அவரைப் போலவே மற்ற சரீர அங்கங்களுக்காக விற்கப்படும் ஒரு அப்பமாக ஒருவருக்கு ஒருவர் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த பலியிலான பாதை என்பது இப்போது சபைக்கு மட்டுமே உரியது. உலக மக்கள் இதற்கான பலன்களை வரும் காலத்தில் பெற்றுக்கொள்வார்கள். நினைவு கூறுதல் பந்தியில் பங்கேற்கும் முன் நம்மை நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேள்வி 1, நான் உண்மையாகவே பாவத்தை விட்டு மனமாற்றம் அடைந்துள்ளேனா? கேள்வி 2, கிறிஸ்துவின் மீட்கும் பொருள் மேல் எனக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறதா? கேள்வி 3, நான் கிறிஸ்து மூலமாக தேவ இரக்கம் பெற்று என் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறேனா? கேள்வி 4, நான் உளப்பூர்வமாக தேவனோடும் என் தலையாகிய கிறிஸ்துவோடும் என் உடன் அங்கங்களாகிய சக சகோதர சகோதரிகளோடும் சரியான உறவில் இருக்கிறேனா? இப்படி நம்மை தயார் செய்யாமல் பங்கேற்பது கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து பகுத்தறியாத குற்றத்துக்கு ஏதுவாகும். இப்படியாக தகுதியுள்ளவர்களாகி இந்த உன்னத அழைப்பை ஏற்று மீண்டும் ஒரு முறை நம் அர்ப்பணிப்பை சோதித்து புதுப்பித்து பங்கேற்க வேண்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளை நமது தியானத்தின் தலைப்பு, நாம் சீக பலவீனமும் விரும்பி செய்யும் பாவங்களும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.